என்ன நடந்து விடுமோ, ஏது நடந்து விடுமோ என்று சிந்தித்துக் கொண்டே இருப்பதை விட, நகர்ந்து பார், நடந்து பார், ஓடிப்பார். எழுந்தால் வெற்றி, வீழ்ந்தால் அனுபவமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு. வெற்றி உன் வசம்தான். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். இருக்கும் திசையெல்லாம் நான் உனக்காகவே அவதரித்துக் கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையை செம்மையடைய செய்வதற்காக, உன் வாழ்க்கையை உனக்கு புரிய வைப்பதற்காக, உன்னையே உனக்கு புரிய வைப்பதற்காக நான் நீ செல்லும் இடமெல்லாம் அவதரித்துக் கொண்டே இருக்கிறேன். யார் நினைத்தாலும் தடுக்கவே முடியாது. நான் எல்லா இடத்திலும் ஜீவித்து கொண்டுதான் இருக்கிறேன். மனதை முதலில் ஒருநிலைப்படுத்து. உன்னையே முதலில் மாற்றிக்கொண்ட பழகிக்கொள். அப்பொழுதுதான் மாற்றத்தை மற்றவர்களிடம் நீ எதிர்பார்க்கலாம். எப்பொழுது என்னுடைய மண்ணில் உன்னுடைய காலடி பட்டதோ அப்பொழுதிலிருந்தே உன்னுடைய கர்ம வினைகளெல்லாம் முடிந்துவிட்டது, தீர்ந்துவிட்டது என்பதை முடிவு செய்து கொள். உன் கர்ம வினைகளோடு போராட வலிமைகளில் நீ எதிர்த்து நிற்க உனக்கான அத்தனை மனோதைரியத்தையும் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் உன் சாயிநாதர் என்பதை எந்த நொடியும் மறந்துவிடாதே என் பிள்ளையே. நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவம் அனைத்தையும் நான் போக்கிவிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் மாற்றங்களை நான் கொண்டு வருவேன். உனக்கான மாற்றத்தை நான் சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் கொண்டு வந்தே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விளங்கிவிடும். நீ நினைத்த வாழ்க்கை, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமாக மிக மிக ஆனந்தமாக வாழப்போகிறாய் என் பிள்ளையே. உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் கண் பார்க்க அனைவருமே வியர்க்கும் வண்ணம் நீ மிக உயர்ந்த நிலைமைக்கு வரப்போகிறாய். உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் உட்கார வைக்கப் போகிறேன். காத்திரு, பொறுமையாக காத்திரு. உனக்கான நல்ல வாழ்வு உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அதுவரை பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். இதுநாள் வரை பொறுமையோடு காத்திருந்த என் பிள்ளைக்கான பதிலை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கையை வீணடிக்க நான் விட்டுவிடமாட்டேன். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உன் வாழ்க்கையில் நல்லதை நிகழ்த்தாமல், நல்லதை நடத்தாமல் வேறு என்ன வேலை இருக்கிறது உன் அப்பாவிற்கு? உன்னுடைய நல்ல வாழ்க்கை ஆரம்பித்தவுடன் நீ கண்களை திறந்து பார்க்கும் பொழுது உனக்கு முன்பாக உன் அப்பா அமர்ந்திருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் என் பிள்ளைக்காக ஏற்படுத்துவேன். உன் வாழ்க்கையில் கஷ்டம் வருகிறதே என்று சோர்ந்து உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை யாருமே வாழ முடியாது. நீ கஷ்டப்படுகிறாயே என்று உன்மேல் பரிதாபப்பட்டு யாரும் உன் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். வாழ்வில் சரி எது, தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள். இப்படியே நீ இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சாத்தியக்கூறியல் மிக குறைவாகிவிடும். எனவே வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருக்க கற்றுக்கொள். உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கான தீர்வு நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். அந்த தீர்வே என்னிடம் இருக்கும் பொழுது நீ மற்ற இடத்தில் போய் உன் பிரச்சனைக்கான தீர்வை தேடினால் நான் என்னதான் செய்ய முடியும் குழந்தையே? வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள்தான். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது, கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். உன்னுடைய எல்லா உறவுகளும், எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என
பல பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும். அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வலி, ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பலவிதமான வர்ணங்கள் கொண்டதுதான் அந்த பாசம். முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும். அதனால் தனித்து வாழப் போகிறேனே, தளித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று புலம்பாதே. கைகளை சேர்த்து வைத்தடித்தால்தான் கைத்தட்டலின் ஓசையே வெளியில் கேட்கும். அதனால் தனித்து செயல்படு. ஆனால் தனித்து வாழ்வதற்கு மட்டும் எப்பொழுதும் யோசிக்காதே. என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. ஜெயமாக, நன்றாக, நல்ல எதிர்காலத்தை பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் என் பிள்ளையே. அதுவரை பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்றாலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எதையுமே சரிசமமாக எடுத்துக்கொண்டால்தான் அப்பொழுது வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். கஷ்டம் வந்துவிட்டதே என்று அப்படியே உட்கார்ந்து விடவும் வேண்டாம். சந்தோஷம் வந்திருக்கிறதே என்று ஆர்ப்பரிக்கவும் வேண்டாம். சமநிலையான மனதோடு எப்பொழுதுமே இரு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி மேல் வெற்றியை நிச்சயமாக பெறுவாய். உனக்கு உறுதுணையாக நான் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கும் பொழுது உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பம்? மகான் போல வாழ வேண்டும் என்ற அவசியமே இல்லை என் பிள்ளையே. உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ வாழ்ந்தாலே போதும். வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். குற்றம் சொல்ல 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே ஒரு காரணம்தான் இருக்கும். அதுதான் அன்பு. எனவே மற்றவர்களிடத்தில் எப்பொழுதும் அன்பாக இரு. உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பை செலுத்திக் கொண்டே இரு. காரணமே இல்லாமல் மற்றவர்களின் மேல் கோபம் கொள்ளாதே. காரணம் இருந்தாலும் மற்றவர்களின் மேல் கோபம் கொள்ளாதே. மற்றவர்களின் மனம் புண்படும்படி நடந்தும் கொள்ளாதே. நீ நீயாக வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவார், சிலர் உன்னை வெறுக்கவும் செய்வார்கள். கவலைப்படாதே. இது உன்னுடைய வாழ்க்கை. உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். விரும்புகிறார்களே என்று வாழ்க்கையை சந்தோஷமாக வாழவும் முடியாது. வெறுக்கிறார்களே என்று வாழ்க்கையை உதறி தள்ளவும் முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். நான் கூறுவது நிச்சயமாக பலிக்கும். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நடப்பது அனைத்தும் நடந்தே தீரும் என்ற நம்பிக்கையோடு கேள் என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீ எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு சாயப்பாதான் அனைத்துமே என்ற முடிவோடு இதை கேட்கிறாயோ அந்த அளவிற்கு வேகமாக அதனுடைய பலன் உனக்கு கிடைக்கும். நான் கூறும் வாக்கு நிச்சயமாக பொய்யாகாது. என் நாவிலிருந்து தேவையில்லாத சொற்கள் எழவும் எழாது. சாயி சாயி என்று தினமும் உச்சரித்துக் கொண்டே வருகிறாயல்லவா? ஒவ்வொரு நாளையும் சாயி சாயி என்று சொல்லிக் கொண்டுதானே உன் கண்களை திறக்கிறாய். உன்னுடைய அன்றாட பணிகளையும் சாயி சாயி என்று சொல்லிக் கொண்டுதானே செய்து கொண்டிருக்கிறாய். ஆர்வத்தோடும் ஆர்வமோடும் இன்று என்ன நம் சாயப்பா நமக்கு சொல்ல போகிறார், இன்று என்ன வாக்கு கொடுக்க போகிறார் என்ற ஆர்வத்தோடு தானே இதை முழுவதுமாக கேட்கிறாய். அப்படி நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளைக்காகத்தான் நான் இதை கூறுகிறேன். உன் மனதில் நான் எப்பொழுதும் வியாபித்திருக்கிறேன். உன்னுள்ளேயே இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய மனதில் உள்ள கவலைகளையெல்லாம் அழித்துவிட்டு உன் மனதிற்கு எது நல்லதோ, உன் மனதிற்கு எது விருப்பமோ அதை மட்டுமே நான் நிச்சயமாக செய்வேன். இதுதான் உன் சாயப்பா உனக்காக கூறும் மிக சத்திய வாக்கு. வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கி தவித்துக் கொண்டே இருக்கிறேன். ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை தானாகவே துளிர்விடுகிறது என்று கலங்காதே கண்மணி.
பிரச்சனைகள் எல்லாம் உன் மனதை காயப்படுத்துவதற்காகவோ, உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ, உன் கண்ணிலிருந்து கண்ணீரை வரவைப்பதற்காகவோ, வாழ்க்கையை எதற்கு வாழ வேண்டும் என்ற சொற்களை உன் வாயிலிருந்து வரவைப்பதற்காகவோ வருவதல்ல. உனக்கான ஒரு பாடமாக இருக்கத்தான் உனக்கு வரும் பிரச்சனைகளும் வருகிறது. அந்த பிரச்சனைகளிலிருந்து என்னென்ன பாடத்தை நீ கற்றுக்கொண்டாய், கற்றுக்கொள்ளப் போகிறாய், கற்றுக்கொள்கிறாய் என்பதில்தான் உன் வாழ்க்கையின் வெற்றியே அமைந்து இருக்கிறது. நான் இப்பொழுது உனக்காக கூறுவதை மிக கவனமாக புரிந்து கொள். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, முடியுமா முடியாதா என்றெல்லாம் யோசிக்காதே. நடக்க வேண்டியது நடந்துதான் தீரும். நான் அதை நடத்தி வைப்பேன் என் பிள்ளையே. உன் வாழ்க்கைக்கு நல்ல காலத்தை புதுப்பிப்பதற்காகவே நான் அவதரித்திருக்கிறேன். உனது பாரங்களையெல்லாம் நான் சுமக்கவில்லை என்றால் உன்னுடைய நிலைமை என்ன என்று சற்று சிந்தனை செய்து பார். இப்படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிப்பதற்காகவே நான் அவதரித்திருக்கிறேன். வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பழகிக்கொள். கோபத்தை முற்றிலுமாக விட்டுவிடு. ஏனென்றால் கோபம் தலைக்கு ஏறிவிட்டால் அதை அடக்குவது மிக மிக கடினம். எதையுமே நிதானமாக சிந்தனை செய்து அதன்படி வாழ கற்றுக்கொண்டாலே போதும். வாழ்க்கை எப்பொழுதும் இனிமையாகவே இருக்கும். உன்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. உன்னை நெருங்கவும் முடியாது. என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ செய்து கொண்டிருக்கும் எந்த ஒரு விஷயமானாலும் என் கண்களுக்கு அது சர்வ நிச்சயமாக புரியும். நான் அதை எப்பொழுதும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. அனைத்தையும் நினைத்து கொண்டு தேவையில்லாமல் உன்னை நீயே குழப்பிக்கொள்ளாதே. தேவையில்லாதவற்றை நினைத்து நினைத்து மனதை போட்டு பயம் கொள்ளாதே. உனக்கு தேவையானதை உனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய சமயத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. மனம் குழப்பமாக இருக்கும் சமயத்தில் சாயி சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார். உன் மனம் நிம்மதியடையும். உன் மனம் நிம்மதியாக இருந்தாலே போதும். உன் வாழ்வு எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும். நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் நான் உனக்கு முடித்து காட்டுவேன். வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய வைப்பேன். இறைவன் நீ வேண்டுவதை கொடுக்கும் பொழுது இறைவன் மீது அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறாய். ஆனால் நீ வேண்டுவதை, நீ நினைப்பதை இறைவன் தராத சமயத்தில் மனம் வெறுத்து விடாதே, மனம் நொந்து விடாதே. அந்த இறைவனே உன்மேல் அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். நான் உன்மேல் அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மனதில் நிறுத்திக்கொள். இறைவனின் கண்களுக்கு எப்பொழுதுமே நீ ஒரு பொக்கிஷம்தான். நீ ஒரு தனித்துவம் வாய்ந்தவன்தான். உன்னை தவிர வேறு யாரும் அந்த இடத்திற்கு வரவே முடியாது. இதுதான் இறைவனின் பார்வையில் நீயாக இருக்கிறாய். இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாமா? ஒரு மனிதன் இறைவனிடம் சென்று வாழ்க்கை என்றால் என்ன என்ற கேள்வியை எழுப்பினான். பொழுது இறைவன் ஒரு கல்லை அவனிடம் கொடுத்துவிட்டு, இந்த கல்லினுடைய மதிப்பு என்ன என்று அறிந்துவிட்டு வா என்று கூறினாராம். ஆனால் மறந்துவிடாதே, இந்த கல்லை எப்பொழுதும் நீ விற்கக்கூடாது என்ற நிபந்தனையும் இறைவன் அந்த மனிதனிடம் சொல்லி அனுப்பினாராம். அந்த மனிதன் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பழ வியாபாரி, ஆரஞ்சு பழ விற்கும் வியாபாரியை சந்தித்தான். அவனிடம் இந்த கல்லின் விலை மதிப்பு என்ன என்று கேட்டானாம். அந்த பழ வியாபாரி அந்த கல்லை வாங்கி பார்த்துவிட்டு, இந்த கல்லிற்கு நான் 12 ஆரஞ்சு பழங்களை தருகிறேன். அதை வைத்துக்கொண்டு இந்த கல்லை என்னிடம் கொடுத்துவிடு என்று கூறினானாம் அந்த ஆரஞ்சு வியாபாரி. பொழுது இறைவனிடமிருந்து கல்லை வாங்கி வந்த அந்த மனிதன்
நான் இந்த கல்லை விற்பதற்காக கேட்கவில்லை, கடவுளின் ஆணைப்படி நான் இதை விற்க மாட்டேன் என்று கூறி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தானாம். அப்படியே சென்று கொண்டிருக்கும் பொழுது வழியில் ஒரு காய்கறி வியாபாரியை பார்த்து இந்த கல்லின் மதிப்பு என்ன என்று கேட்டானாம் அந்த மனிதன். அப்பொழுது அந்த காய்கறி வியாபாரி அந்த மனிதனிடமிருந்து கல்லை வாங்கி பார்த்துவிட்டு, இந்த கல்லிற்கு நான் ஒரு மூட்டை உருளைக்கிழங்கை தருகிறேன், அதை வைத்துக்கொண்டு இந்த கல்லை என்னிடம் கொடுத்துவிடு என்று கூறினானாம். மீண்டும் அந்த மனிதன், இது தருவதற்கு அல்ல, கடவுள் ஆணைப்படி இதை நான் விற்பதற்காக எடுத்து வரவில்லை, இதன் மதிப்பு கேட்கவே வந்தேன் என்று கூறி நகர்ந்து சென்று விட்டானாம். போகும் வழியில் ஒரு நகை வியாபாரியை, நகை வியாபாரம் செய்யும் கடையை பார்த்தவனுக்கு இந்த கல்லின் விலை மதிப்பு என்ன என்று கேட்க ஆவல் தூண்டியதால் கடைக்குள் சென்றவன் அந்த கல்லின் மதிப்பை கேட்டானாம். அதற்கு அவர்கள், நான் இந்த கல்லை வைத்துக்கொண்டு 50 லட்சம் உங்களுக்கு தருகிறேன், இந்த கல்லை எங்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்களாம். உடனே வந்த மனிதன், இல்லை, இதை கொடுப்பதற்காக நான் வரவில்லை என்று தலை ஆட்டுவதற்காக தலையை ஆட்ட முற்படும் பொழுதே அந்த கடைக்காரர், சரி, நான் இதற்கு 1 கோடி தருகிறேன் என்று கூறினானாம். அந்த மனிதன், இந்த கல்லுக்கு அவ்வளவு மதிப்பா என்று கேட்டுவிட்டு, இல்லை, கடவுள் இதை மற்றவர்களுக்கு இதை விற்கக்கூடாது என்ற நிபந்தனையிட்டிருக்கிறார், நான் இதை விற்பதற்காக வரவில்லை என்று கூறிவிட்டு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தான். வழியில் விலை மதிப்புமிக்க கற்கள் விற்பனை செய்யும் கடையை பார்த்தவனுக்கு இந்த கடையிலும் போய் கேட்டு பார்க்கலாம் என்ற ஆவல் தூண்டவே அவன் கடைக்குள் சென்று இந்த கல்லின் விலை மதிப்பு என்ன என்று கேட்டானாம். அப்பொழுது அந்த கடைக்காரர், விலை மதிப்பே இல்லாத இந்த கல்லுக்கு மதிப்பை கேட்கிறீர்களே, அவ்வளவு விலை உயர்ந்த இந்த கல்தான், அந்த கல்லு உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேள்வியை எழுப்பினாராம். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் இந்த கடையில் வியாபாரம் செய்தாலும் கூட இவ்வளவு விலை மதிப்புள்ள ஒரு பொக்கிஷத்தை, ஒரு அற்புதத்தை, விலை மதிப்பே இல்லாத இந்த கல்லை வாங்குவது மிக மிக கடினம் என்று சொன்னாராம் அந்த கடைக்காரர். கல்லை எடுத்து வந்தவர் மிகவும் ஆச்சரியப்பட்டு குழப்பத்துடனும் மீண்டும் திரும்பி இறைவனிடம் சென்று, இப்பொழுது சொல்லுங்கள், இந்த வாழ்க்கையின் விலை மதிப்பு என்ன? அதை உணர்த்துவதற்காக இந்த கல்லை என்னிடம் கொடுத்தீர்கள். என் வாழ்க்கையின் விலை மதிப்பு, வாழ்க்கை என்றால் என்ன, அதன் மதிப்பு என்றால் என்ன என்று மீண்டும் கேட்டாராம் அந்த மனிதன். அதற்கு இறைவன் பதிலுரைத்தாராம், நீ என்ன பதிலை அந்த ஆரஞ்சு வியாபாரி, காய்கறி வியாபாரி, நகைக்கடை வியாபாரி, புதிதாக செய்த கற்களை விற்பனை செய்யும் வியாபாரியிடம் இருந்து என்ன கேட்டாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் உள்ள மதிப்பு என்று சொன்னானாம். இந்த விலை மதிப்பே இல்லாத கல் போலத்தான் நீயும் உன் வாழ்க்கையில் இருக்கிறாய், மதிப்பே இல்லாததாகத்தான் உன் வாழ்க்கையில் இருக்கிறாய். அவ்வளவு பொக்கிஷமான நீ இருக்கும் இடத்தை பொறுத்துதான் உன்னுடைய விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது, உன்னுடைய மதிப்பும் உயரப்படுகிறது. நீ எண்ணும் எண்ணங்களாலும், நீ செயல்படுத்தும் எண்ணங்களாலும், நீ நடந்து கொள்ளும் விதத்திலும் மற்றவர்களுக்கு பார்வைக்கு நீ பொக்கிஷமாகவே தெரிவாய். மற்றவர்கள் பார்வைக்கு நீ எப்படி தெரிந்தாலும் இறைவனின் பார்வைக்கு எப்பொழுதுமே உன் மதிப்பு விலை மதிப்பே இல்லாதது. மற்றவர்களை எப்பொழுதுமே நல்ல எண்ணத்தோடு பார்க்கும் உன்னை எப்பொழுதுமே கடவுள், இறைவன் பொக்கிஷமாகவே நடத்துகிறார். நீ தனித்துவமானவன். உன்னை தவிர அந்த இடத்தில் யாருமே எதிர்பார்க்கவே முடியாது, யாரையுமே வைத்து பார்க்கவும் முடியாது. நீ கேட்டது கிடைத்துவிட்டால் இறைவன் மேல் அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று நினைத்து கொள்கிறாய். ஆனால் கேட்டது கிடைக்கவில்லை என்றால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள், அந்த இறைவனே உன்னில் அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். நம்பிக்கையோடு இரு, எதுவுமே முடிந்துவிடவில்லை, எதுவுமே
முடிந்து விடவில்லை, முடியவும் முடியாது. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். தவறும்போது அதை எண்ணி எண்ணி கவலைப்படுவதை முதலில் நிறுத்திவிடு. நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நடப்பது எல்லாம் நன்மைக்காகத்தான் என்பதை நினைத்து கொண்டு முயன்று கொண்டே இரு. மிகப்பெரிய வெற்றி உனக்காகவே காத்திருக்கிறது. காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை. கஷ்டங்களை கடந்து செல்பவனே வாழ்க்கையின் மிக வெற்றியை அடைகிறான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தைரியமாக முன்னோக்கி சென்று கொண்டே இரு. உன் பின்னே உன்னுடைய அப்பா, குருவாக, உன் தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. காரணமில்லாமல் கவலை கொள்ளாதே. காரணம் இருந்தாலும் கூட கலக்கம் கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே ஓடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம். நம்பிக்கையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயல்லவா? இது உனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்பு. இது நாள் வரை உன்னை பாடாய் படுத்திய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. ஒரு நல்ல தீர்வு உன் வாழ்க்கைக்கு கிடைக்கப் போகிறது. இது சர்வ நிச்சயமாக உனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புதான். உன்னுடைய பார்வை உன் அப்பாவின் மீது எப்பொழுது திரும்ப ஆரம்பித்ததோ, என் பார்வை எப்பொழுது உன் மீது விழுந்ததோ, அப்பொழுதிலிருந்தே சவாலான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். உன்னுடைய சவாலான வாழ்க்கையில், உன் போராட்டமான வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பயிற்சியை தான் பயின்று கொண்டிருக்கிறாய். அந்த பயிற்சியில் வென்று நிச்சயமாக உன் வாழ்வில் மிகப்பெரிய நன்மை உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருந்த எந்த ஒரு நிகழ்வும் வீண் போனதாக சரித்திரமே அல்ல. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. தன்னம்பிக்கையோடு இரு. நீ செய்யும் செயலில் எப்பொழுதும் கவனமாக இருந்து கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் 1000 பேர் 1000 பேச்சுகள் பேசினாலும், என்னதான் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை வசைப்பாடினாலும், குறை கூறினாலும் அவை காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே உன்னுடைய எண்ணமை வைத்துக்கொள். அதை மட்டுமே உன் சிந்தனையை செலுத்து. தேவையில்லாத விஷயத்தை காதில் வாங்கிக் கொண்டு பின் வாழ்க்கையே வீணாகிவிட்டதே என்று புலம்புவதால் எதுவுமே ஆகப் போவதே இல்லை. ஒரு விதை கூட இந்த பூமியில் முளைக்க வேண்டுமென்றால் முதலில் விதையின் மேல் இருக்கின்ற ஓடு என்ற தடையை கடக்க வேண்டியிருக்கும். அதன்பின் தன் மீது மூடப்பட்டிருக்கும் மண் என்ற மற்றொரு தடையை தாண்டி வளர வேண்டியிருக்கும். இப்படி பல தடைகளை கடந்தால்தான் அது ஒரு மரமாக மண்ணில் உயிர் பெற்று வளரும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நீ முன்னேற வேண்டுமென்றால் தடை என்ற பல சோதனைகளை கடக்க வேண்டியிருக்கும். அப்போதுதான் வெற்றி என்னும் சாதனைகளை உன்னால் மிக சுலபமாக படைக்க முடியும். உன் வாழ்க்கையில் பல்வேறு தடைகள் ஏற்பட்டாலும் அந்த ஒவ்வொரு தடைக்கற்களையும் உன்னுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கான படிக்கற்கள் தான் என்று நீ மனதிற்குள் நினைத்து கொண்டு ஊக்கத்துடன் செயல்பட்டு வாழ்வில் முன்னேற வேண்டும். தன்னம்பிக்கையில்லா மனிதன் எந்த சாதனையும் படைக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறான். நம்பிக்கை நிறைந்துள்ள நபருக்கு ஒரு வழி அடைக்கப்பட்டால் என்ன, பல வழிகளை கண்டுபிடித்து செயல்பட்டு வெற்றியை காண்கிறான். மற்றவர்களோடு வேண்டாத விவாதங்களை செய்யவே வேண்டாம். எப்பொழுதும் மற்றவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டே இருக்க வேண்டாம். இப்படி போட்டி போட்டுக்கொண்டே இருந்தால் உன் மனம்தான் தேவையில்லாமல் வேதனைப்படும். உன் மனம் வேதனைப்பட்டால் உன் உடலுக்குத்தான் அது தீங்காக விளையும்.
எனவே உன்னுடைய நலனையும் உன் அக்கறையும் கருத்தில் கொண்டுதான் உன் அப்பா ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து நான் உனக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன். எதற்குமே கலங்காதே. 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. குழந்தையே, நீ என்னுடைய கைப்பிடியில்தான் இருக்கிறாய். எனவே கலங்காதே, தைரியமாக இரு. யார் ஒருவர் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று போராடி போராடி கஷ்டப்பட்டு வாழ்ந்து, அது மட்டும் அல்லாமல் பொறுமையோடு எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்கிறானோ அவன் உன் சாயப்பாவை சந்தோஷப்படுத்துகிறான் என்றுதான் அர்த்தம். எனவே என் குழந்தையே, எதிலும் நிதானமாக இரு, பொறுமையாக இரு. உன் சாயப்பாவை மகிழ்ச்சி கொள்ள செய்து கொண்டே இரு. கண்மணியே, உன்னால் ஒருவரை முயற்ற முடியும், அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை ஜெயிக்க வைக்க முடியும் என்றால் அதை நிச்சயமாக செய்துவிடு. பணம் கொடுத்து உயர்த்திவிட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. உன்னால் அந்த வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும், நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்ற நம்பிக்கை வார்த்தைகளாவது அவர்களுக்கு சொல். உன்னுடைய நம்பிக்கை தரும் வார்த்தைகள் அவரை பல படி மேலே உயர்த்தி செல்லும். எனவே பணம்தான் கொடுத்து மற்றவர்களை உயர்த்த வேண்டும் என்றில்லை. ஒரே ஒரு வார்த்தை, நம்பிக்கையான வார்த்தை போதும் அவர்கள் வாழ்க்கையில் சிறக்க வைக்க. அதை செய்வது சுலபம்தானே? அது உன்னால் முடியும் தானே? இனி மற்றவர்களை உயர்த்துவதற்காக கொஞ்சமேனும் மெனக்கெட்டு போராடு. உன் வாழ்க்கையை நான் திறம்பட உயர்த்திக் கொள்வேன், உயர்த்தி கொண்டே இருப்பேன். இப்படி செய்வதால் இதுவும் ஒரு வகை தர்மம்தான். அதை புரிந்து கொண்டு செயல்படு. தர்மம் செய்து கொண்டே இரு. எந்த வேலையானாலும் எந்த ரூபமானாலும் ஏதோ ஒரு நேரத்தில் தர்மத்தை செய்து கொண்டே இரு. அது உன்னை வெற்றி பாதையில் நிச்சயமாக அழைத்து சென்று வெற்றி என்னும் இலக்கை எட்டி பிடிக்க மிக நிச்சயமாக உதவி செய்யும். எந்த விஷயம் உன் மனதை காயப்படுத்தினாலும் கவலைப்படுத்தினாலும் அதை நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. எதுவுமே உன் அப்பாவை மீறி நடக்காது என்பதில் தீர்க்கமாக இரு. மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு. என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று சகல சௌபாக்கியத்தோடு நன்றாக இருப்பாய் என் குழந்தையே. நீ எங்கு வெளியே சென்றாலும் அந்த இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் இருப்பேன் குழந்தையே. நீ செய்ய வேண்டிய வேலையை உனக்கு முன்பாக நீ வெற்றியடைய ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருப்பேன். உனக்கானது எதுவுமே உன்னை விட்டு போகாது. நீ என் பொக்கிஷமான கண்மணி. உன்னை இழிவாக பேச யாருக்குமே அருகதையில்லை என் குழந்தையே. நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிடுவதே இல்லை. உனக்கான நல்ல பலன்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு கவசமாகவே இருக்கும். நான் இருக்கிறேன் குழந்தையே. தைரியமாக இரு, கவலைப்படாதே. ஏதாவது ஒன்றை கவனித்துக் கொண்டே இருப்பதுதான் மனதின் இயல்பு. அந்த மனதையே கவனிப்பதன் பெயர்தான் தியானம். அந்த தியானத்தை மறக்காமல் தினம்தோறும் செய் குழந்தையே. உன் மனதில் இருக்கும் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் நீங்கிவிடும் தியானம் செய்வதால். குழந்தையே, எப்பொழுதுமே மனதிலோ வாக்கிலோ உண்மையை மட்டும் பேசிப்பார். இந்த உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. உண்மை மட்டுமில்லாமல் பொய்யும் கலந்து பேசிப்பார். உண்மையாகவே இந்த உலகம் உன்னை நம்பிவிடும். கண்மணியே, இனி நீ இழப்பதற்கு எதுவுமே இல்லை. பட வேண்டிய கஷ்டத்தை எல்லாம் பட்டுவிட்டாய். இழக்க வேண்டியதையெல்லாம் இழந்து விட்டாய். இதுவரை போராட்டம் நிறைந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து விட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிகழ்வுகளே நிகழப்போகிறது. அதற்கு உன் சாயப்பாதான் பொறுப்பு. நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய கைப்பிடி எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக உன் வாழ்வில் நிகழாது. இதுவரை நிகழ்ந்ததெல்லாம் உன் கர்ம வினைகளின் வெளிப்பாடுகளே.
அந்த கர்ம வினையையும் நான் போக்கிவிட்டேன். உன்னுடைய கர்ம வினைகளின் வலிமைகள் கூட குறைந்து விட்டது. உன் கர்ம வினைகளால் இதுவரை நீ அனுபவித்து வந்த போராட்டமெல்லாம் முடிந்து விட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியாகவே மாறும். மாற்றங்கள் நிகழும். மாற்றம் ஒன்றுமே மாறாதது. இனி நீ ஜெயிப்பதற்கு இந்த உலகமே இருக்கிறது. கவலையை விடு. வாழ்க்கை வாழ்வதற்கே. அந்த வாழ்க்கையை போராடி சந்தோஷமாக வாழ்ந்தே காட்டலாம்.